ரோஹித் வந்து ஓப்பனிங் கடைசியா இந்த 91 அடிச்சதுக்கு அப்புறம் சேனால அவன் ஐஎச்எஸ் ஸ்கோரே 40 வந்து ரெஸ்ட் பண்றாங்களா. அது நல்ல ரன் அடிச்சவன உட்கார வச்சுட்டு பவுலர் எடுத்துக்கிட்டீங்கன்னா மோஸ்ட்லி சான்ஸ் இருக்கும் நம்ம டீம் பெருசா. ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? ஹலோ சரவணன். நாங்க இவி ஃபோர்த் டெஸ்ட் ரிவ்யூ பாத்துருவோமா? நாளைக்கு பாக்ஸிங் டே டெஸ்ட் ஆரம்பிக்குது. ஸ்கெடியூலே வந்து அவங்களுக்கு சாதகமான பிச்சர்ஸ்ல இருந்து நியூட்ரல் வென்யூ மாதிரி நமக்கு சாதகமான பிச்சர்ஸ் அப்படிதான் போட்டிருந்தாங்க. யாரு செஞ்ச புண்ணியமோ இது வரைக்கும் 1-1 ஒரு டிரா மழைனால அப்படின்னு இன்னும் ஈக்குவல் இதுலதான் இருக்கிறோம். இப்போ ரீசெண்டா ஒரு நியூஸ் பார்த்தேன், தலைவர் பேக் டு ஓப்பனிங் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. பாத்தியா? அத பத்தி என்ன நினைக்கிறேன்? நல்ல நியூஸ்னா தலைவரை டிரா பண்றதா தான் இருக்கும் கேப்டன் ரோஹித். இந்த மேட்ச் அடுத்த மேட்ச் விளையாடுவாரு, இஃப் பாசிபிள் வேர்ல்ட் கப் ஃபைனல் விளையாடுவாரு. அதோட அவ்வளவுதான். அது எல்லாருக்குமே தெரிஞ்ச நோன் சீக்ரெட் ஆயிடுச்சு. அது ரோஹித் வந்து செல்ஃப்லெஸ் மேன் அப்படின்னாங்க. செல்ஃப்லெஸ் கேப்டனா இருந்திருந்தாருன்னா அவரே டிராப் பண்ணிட்டு பும்ரா கேப்டன் ஆகி சீரிஸ் போறதுக்கு நாங்க ஒன்னும் நம்பர் 7 கிடையாதுல்ல, நாங்க நம்பர் 45. ட்ரிகர் பண்ணிட்டான். சோ ரோஹித்தும் ஜெய்ஸ்வாலும் தான் ஓப்பனிங்ன்ற மாதிரி பேசிக்கிறாங்க. ராகுல வந்து நம்பர் 3 ஒன் டவுன் போட்டு, கோலி நம்பர் 4 போட்டு, கில்ல வந்து நம்பர் 6 போடுற மாதிரி ஒரு பேச்சு அடிபடுது. எனக்கு ஓப்பனிங் ஸ்பாட்டை சேஞ்சே பண்ண வேண்டாம் அப்படின்னு தோணுது. ஏன்னா ராகுல் சூப்பரா ஆடிட்டு இருக்கான். அந்த நியூ பால வந்து ஓல்ட் ஆக்குற வேலையை ராகுல் மட்டும் தான் ஒழுங்கா பண்ணிட்டு இருக்கான். நான் என்ன சொல்றேன், எப்படினாலும் முதல் 2 ஓவர்ல ஒரு விக்கெட் விழுந்துருது. சும்மா நின்று 5-6 ரன் அவுட் ஆகிறதுக்கு ஒரு 20-25 ரன் அடிச்சு அந்த ஸ்டார்ட்டை கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி ஐடியா. அவுட் ஆனா அதேதான், எங்கனாலும் வாக்கிங் விக்கெட்ற மாதிரி சொல்லிட்டீங்க. 6ல ஆனா என்ன, இதுல ஆனா என்ன? இல்ல ஆக்சுவலா நம்பர் 6ல ஆடுறதே எதுக்குன்னா செகண்ட் நியூ பால் வரும். சோ ஒரு ஓபனர் வந்து மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா இந்த பியூர் பேட்ஸ்மேன்ஸ்ல இருந்து ஓப்பனிங் பேட்ஸ்மேன் தான் 6 இறக்கி விட்டுருவாங்க. நம்ம 80 ஓவர் ஆட்டுமே முதல்ல. நம்ம தான் 80 ஓவர் ஆட மாட்டேங்கிறோம். செகண்ட் நியூ பால் வந்து ஆடுற மாதிரி ரோஹித்தும் ஆட மாட்டேங்கிறான். பெட்டர் ஓப்பனிங் இறங்கி ஒரு 30 ரன்னா அடிச்சு கொடுத்துட்டு போனாவது அட்லீஸ்ட் கணக்குல ஒரு ஆல்ரெடி ஃபார்ம் அவுட் பின்னாடி வந்து ஆடினாலே ஒன்னும் ஆட மாட்டேங்கிறான். இதுல ஓப்பனிங் இறங்கினா பவுலர்ஸ் ஃப்ரெஷ்ஷா இருப்பாங்க, பிச்சு ஃப்ரெஷ்ஷா இருக்கும். சொல்லிட்டேன், அப்படியே அவுட் ஆனாலும் ராகுல் ஒன் டவுன் இருக்கும்போது ஆல்மோஸ்ட் செகண்ட் ஓவர் தேர்ட் ஓவர்ல வந்து அது ஓப்பனர் மாதிரி தானே. ஓகே, வாக்கிங் விக்கெட்னு சொல்றீங்க, அது எப்ப போனா என்ன? இன்னொரு நியூஸ் என்ன படிச்சேன்னா, 2 ஸ்பின்னர் வச்சு ஆட போறாங்க ரிமைனிங் 2 டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிதிஷ் ரெட்டியை வந்து ரெஸ்ட் பண்ண போறாங்க. 2 ஸ்பின்னர்ஸ் ஆடுறது எனக்கு தெரிஞ்சு யூஸ் ஆகுமா தெரியல. ஏன்னா அந்த பிச் கியூரேட்டரே சொல்லிட்டாரு 6 மில்லிமீட்டர் கிராஸ் இருக்கும் அப்படின்னு. ஸோ அது வந்து அவங்க ஆல்ரெடி சீரீஸ் வந்து டிரால இருக்கு. ஸோ இந்த பிச்ல இந்த மெல்பர்ன் கிரவுண்ட்ல அவங்க வின் பண்ணா மட்டும்தான் சிட்னில அவங்க என்ன டிராவோ இல்ல வின் பண்ணவோ ட்ரை பண்ணுவாங்க. நம்மளோட தேர்ட் சீமர் எஃபெக்டிவாவே இல்லையே. 3 டெஸ்ட் முடிஞ்சிருச்சு, நமக்கு செகண்ட் சீமரே எஃபெக்டிவா இல்ல. ஒரு ஆளை வச்சு ஓட்டிட்டு இருக்கிறோம். ஆமா, அதான் பேசிட்டு இருக்கானுங்களே. நிதிஷ்குமார் ரெட்டி ஒருத்தன் தான் பேட்டிங்ல நல்லா இருந்தான், ஆனா நம்பர் 8ல வரான். அந்த ஒரு ரீசனுக்காக சொல்லியே நம்பர் 8ல ஒரு நல்ல பவுலர், ஸ்பெஷலிஸ்ட் பவுலர் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கானுங்க. அப்படின்னா நீங்க என்ன பண்ண, ஒரு பேட்ஸ்மேனை டிராப் பண்ணிட்டு நிதிஷ்குமார் ரெட்டி பேட்ஸ்மேன் மாதிரி ஆடுறான் அப்படின்ட்டு நம்பர் 6 இல்ல நம்பர் 5ல ஆட விட்டுட்டு ஒரு பவுலரே எடுத்துக்கலாம். பண்றதுக்கு யாருமே இல்லையே. ஆமா, இப்ப அதுதான் நம்பர் 6 வரைக்குமே யாரையுமே டிராப் பண்ண முடியாது. ரோஹித் கேப்டன், ஜெய்ஸ்வால் ஒரு செஞ்சுரி தான், கில் வந்து அடுத்த கேப்டன்ற மாதிரி எடுத்துட்டு போறாங்க. இது கோலியை டிராப் பண்ண மாட்டாங்க, அவன் ஒரு செஞ்சுரி அடிச்சுதான். ஆஸ்திரேலியால அவனை டிராப் பண்ண மாட்டாங்க, பண்ண மாட்டாங்க. ஆமா, சோ அப்ப டாப் 6லயே அவனை யாருமே டிராப் பண்ண மாட்டாங்க. இதுல என்ன இஷ்யூனா நம்ம டாப் 6 பேட்ஸ்மேன் தான் நல்லாவே ஆட மாட்டேங்கிறாங்க எக்ஸப்ட் ராகுல். ஸோ எப்படி போறாங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு வாஷியும் ஜடூவையும் வந்து ஒரு 8 பேட்ஸ்மேன் இருப்பாங்க அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல கொண்டு போறாங்க. தேர்ட் டே மதியத்துக்கு மேல வந்து கொஞ்சம் ஸ்பின் அசிஸ்டன்ஸ் இருக்கும், டிபிக்கல் விக்கெட். பட் தேர்ட் டேக்கு மேல வரைக்கும் நம்ம நல்லா பண்ணணும். அது வரைக்கும் நம்ம இதுல வந்து ஒரு சேஞ்ச் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றேன்னா, மேபி நிதிஷ்குமார் ரெட்டி தான் அவங்க மோஸ்ட்லி டிராப் பண்ண பாப்பாங்க. ஏன்னா பேட்ஸ்மேன் யாரையும் பண்ண மாட்டாங்க. பவுலர்ஸ் வந்து ஸ்ட்ராங்கா போகணும், இன்னொரு 4th ஸ்பெஷலிஸ்ட் பவுலர் வேணும் அப்படின்னு நினைச்சாங்க. பிரசித் கிருஷ்ணா ஆர் ஹர்ஷித் ராணா, இந்த 2 பேர்ல யாராவது ஒருத்தர். 4 சீமர் போறதும் வேஸ்ட். ஏன்னா செகண்ட் சீமரே நமக்கு எஃபெக்டிவா இல்ல. சிராஜ் வந்து ரன்ஸ் லீக் பண்றாப்ல, டுவர்ட்ஸ் தி எண்ட் விக்கெட் எடுக்கிறாப்ல. பட் யாராவது ஒரு அசிஸ்டன்ஸ் கொடுக்குற மாதிரி யாரும் இல்ல பும்ராக்கு. பும்ராவுமே இப்ப எனக்கு தெரிஞ்சு 5 மேட்ச் விளையாடுற மாதிரி ஆகி போச்சு. பும்ராக்கு ரெஸ்ட் கொடுக்குற நிலைமையில நம்ம இல்ல. இப்போ கோட்டியான் அவரை வந்து பேக்கப் ஸ்பின்னரா எடுத்திருக்காங்க. ரைட் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட் சொல்றாங்க. ஆஃப் ஸ்பின்னர் நல்லா பேட் பண்ணிருக்காரு. லாஸ்ட் ஒரு 1.5 இயர்ஸாவே எல்லாத்துலயுமே சம பெர்ஃபார்மன்ஸ். ஆமா, நான் அவனுக்காக ஒரு ரீலும் போட்டிருந்தோம் ஆல்ரெடி. ஆமா, நம்ம ரீல் போட்டோம். ஆமா, அந்த ரீல் லிங்க் வேணா ஷேர் பண்ணி.
ஆல்ரெடி கோட்டியான் வந்து ஆஸ்திரேலியா ஏ வர்சஸ் இந்தியா ஆமா ஏல இப்ப விளையாண்டு. ரீசெண்டா ஆடிட்டு வந்திருக்கான். ஜடேஜா இருக்கும் போது அக்ஷர் பட்டேல் எடுத்துட்டு வர முடியாது. குல்தீப் ஆமா யாதவ் வந்து ஆஃப் ஸ்பின்னர் மாதிரி தான் வரும். ஆல்ரெடி வாஷிங்டன் சுந்தர் இருக்கான். சோ அதனால ஆமா சுந்தர் ஜடேஜா தான் மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்ணுவாங்க. பேக்கப்க்கு ஆமா தனுஷ் கோட்டியான் அவர் ஆல்ரவுண்டர் ஸ்பின்னர், அதனால ஆமா எடுத்திருக்காங்க. 3 சீமர்ஸ் 2 ஸ்பின்னர்ஸ். இவங்க வந்து இவங்க வந்து பவுலிங் டாப் 6 வந்து சேஞ்ச் இல்லாம போறாங்கன்னு தான் தோணுது. எப்படி நம்ம ஜெயிச்சிடலாமா? ஜெயிக்கணும்னா என்ன பண்ணணும்? எப்பவும் போல சொல்றதுதான். லாஸ்ட் 2 டெஸ்ட்டுமே நம்ம இதே தான் சொன்னோம். டாஸ் பண்ணி பேட் ஃபர்ஸ்ட் தான். ஓப்பனர்ஸ் 1 டவுன் ஆறவங்க வந்து நியூ பால கொஞ்சம் தேயிற வரைக்கும் ஆடிட்டாங்கன்னா, ஒரு 30-40 ஓவர்ஸ் ஆடிட்டாங்கன்னா நம்ம மிடில் ஆர்டர்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா ஆடிடுவாங்க. மிடில் ஆர்டர் ஆமா நம்மளுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு. ரன்ஸ் வந்துரும், ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். ஹோல்ட் ஆயிரும், பவுலர்ஸ் டயர்ட் ஆயிருவாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் எப்படி பண்றாங்க அப்படின்றது ஒரு 90% எனக்கு தெரிஞ்சு இதே டீம் தான் போகும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு எந்த சேஞ்சுமே இருக்காது. நான் வந்து கண்டிப்பா 2-3 சேஞ்சஸ் எதிர்பார்க்கிறேன். நிதிஷ் ரெட்டியை டிராப் பண்ணி தான் ஆகணும்ன்ற சூழ்நிலை இருக்கு. சேஞ்சஸ் இருக்குன்னா எனக்கு தெரிஞ்சு பேட்டிங் ஆர்டர்ல சேஞ்சஸ் இருக்கலாம். ஆனா இந்த லைனப் இந்த 11s வந்து ஓகே தான் எனக்கு. இந்த மெல்பர்ன் கிரீன் பிச்சுக்கு ஏன்னா நிதிஷ்குமார் ரெட்டி ஃபோர்த் சீமரா தான் ஆடுவான். அவன் பவுலிங் போடலனாலும் பேட்டிங்ல 40 ரன் இல்ல 50 ரன் கூட அடிச்சிடலாம் அவன் நின்னானா. இன்னொரு ஸ்டாட் வந்து ரோஹித் சர்மா இந்த சீரீஸ்ல மொத்தம் அடிச்ச ரன் வந்து 19, பும்ரா வந்து 20. 20 ரன் 21 விக்கெட். ஆஸ்திரேலியா என்னென்ன சேஞ்சஸ் இருக்கும்? ஆஸ்திரேலியா எனக்கு தெரிஞ்சு சாம் கன்ஸ்லஸ் ஓப்பனிங் கன்ஃபார்ம். மேத்தன் மெக்ஸ்வீனி டிராப் பண்ணிட்டாங்க. ஒரு பேட்டருக்கு வந்து அட்லீஸ்ட் எவ்வளவு மோசமா பண்ணாலுமே அந்த ஃபுல் சீரிஸ் கொடுப்பாங்க எப்பவுமே ஆஸ்திரேலியா. சீரியஸ்ல இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு பேட்டரை வந்து டிராப் பண்ணிட்டு இன்னொரு இன்எக்ஸ்பீரியன்ஸ் பேட்டரை கொண்டு வராங்க. அது ஒரே ஒரு ரீசன் தான். நேத்தன் மெக்ஸ்வீனி வந்து ப்ராப்பர் ஓபனர் கிடையாது, மிடில் ஆர்டர் பேட்டர் தான். அவனை வந்து ட்ரை பண்ணாங்க. சாம் கான்சஸ் என்ன அட்வான்டேஜ்னா பிரைம் மினிஸ்டர்ஸ் லெவலோட இந்தியாவோட 100 அடிச்சான். அதே மாதிரி ரீசெண்டா நடந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல கூட ஷெஃபீல்ட் ஷீல்ட்ல கூட ட்வின் 100s போல 2 இன்னிங்ஸ்லயும். பாண்டிங் அப்புறம் யங்கஸ்ட் பண்ணிருக்கான் அப்படின்னு. பிளஸ் ப்ராப்பர் ஓபனர். சோ அதனால இவனை லாஸ்ட் அண்ட் டெஸ்ட் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பண்றாங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா சீரீஸ் ஸ்டார்டிங்ல இவனை தான் எடுக்கிற மாதிரி இருந்தது. ஆனா மெக்ஸ்வீனி கொஞ்சம் நல்லா ஆடினா அப்படின்றதுனால அவனுக்கு சான்ஸ் கொடுத்தாங்க. ஹேசல்வுட் அவுட் ஆஃப் சீரியஸ்னு சொல்லிட்டாங்க. சோ நமக்குன்னே அளவெடுத்து செஞ்சு வச்ச போலாண்ட் வராரு. போலாண்டோட பெஸ்ட் ஃபிகர்ஸ் வந்து 6/7. அது வந்து இதே எம்சிஜில தான். அவனை எடுத்துட்டு வந்ததே என்னன்னா மெல்போர்ன் கிரவுண்ட்ல தான் அவனோட கெரியரே ஆனது. சோ 300+ விக்கெட்ஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல எடுத்திருக்கான். இந்த கிரவுண்ட்ல தான் எடுத்திருக்கான். அவன் டொமஸ்டிக் லெஜெண்ட். அவனை கொண்டு வந்து திரும்ப இந்தியாவோட மெல்போர்ன்லயே ஆட விடுறானுங்க. அவனை ஆடுறதுதான் ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். ஜெயிச்சிடலாமா? ஜெயிச்சிடலாம். ஏன்னா ஏன் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு ஒரு கான்பிடன்ஸ்ல சொல்றேன்னா லாஸ்ட் 3 சீரீஸ்லயுமே நம்ம 2 வின் 1 டிரா மெல்பர்ன்ல. சோ நம்மளோட ரெக்கார்ட் வந்து டெஸ்ட்லயே நல்லா இருக்கு. ஓவரால் இந்தியா நிறைய வின் பண்ணிருக்குல மெல்பர்ன்ல. லாஸ்ட் 10 இன்ஸ்டன்சஸ்ல 8 வின் பண்ணிருக்கு. சோ நல்லா இருக்கு. ப்ரொவைடட் யாராவது டாப் 4ல அட்லீஸ்ட் ஒரு செஞ்சுரி ஒரு 50+ ஸ்கோர் வந்து கண்டிப்பா வேணும். நம்ம விளையாடுற ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் எவ்வளவு லாங்கா விளையாடுறோமோ அதை பொறுத்து நம்ம ஜெயிக்கலாம். சோ யார் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவான்னு எக்ஸ்பெக்ட் பண்றேன் நம்ம டீம் பேட்ஸ்மேன்ல. நான் வந்து எனக்கு தெரிஞ்சு ஐதர் கில் ஆர் கோலி 2 பேர்ல வந்து நான் கில்ல இன்னும் பேக் பண்றேன். ரோஹித்தை வந்து நான் இப்பவும் சொல்றேன் அது 20-30 அவ்வளவுதான் என்னோட எதிர்பார்ப்பு. ஆமா அடிச்சு அடிட்டு போயிடணும். அட்லீஸ்ட் 30-40 வந்துடட்டும். ஆஸ்திரேலியால திருப்பி நம்ம ஹெட்டேக் தான். ஹெட்டேக் எவ்வளவு சீக்கிரம் நம்ம தூக்குறோமோ, ஏன்னா ஒரே ஆள் தான் அங்க ஹெட்டேக், இங்க நமக்கு பும்ரா 2 பேரும் தான் சீரீஸ் லைவா வச்சிருக்காங்க எதர் சைடு. பண்ட் வந்து பிக் ஸ்கோர் பண்ணுவான் அப்படின்ற மாதிரி தோணுது. அவங்க டீம்ல ஸ்மித் அவன் லாஸ்ட் டெஸ்ட்லயே ஃபார்ம் பண்ணிட்டான். ஸோ அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் மைனர் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிட்டானா அவன் தான் நம்மளோட இப்போ மாடர்ன் டே ஆல் டைம் கிரேட்டஸ்ட் டெஸ்ட் பேட்ஸ்மேன். ஸோ அவன் கரெக்டான டைம்ல ஃபார்ம் பண்ணிட்டான். அந்த லாஸ்ட் 2 டெஸ்ட்டுக்கு தான் அவங்க வின் பண்ணி ஆகணும்ன்ற போது ஃபார்ம் பண்ணிட்டான். ஸோ ஸ்மித் இந்த டெஸ்ட் ஆடிடுவான் அப்படின்றது. ஸ்மித் ஆடினானா மேட்ச் முடிஞ்சு. ஓகே, சீக்கிரம் நம்ம இன்னொரு வீடியோல சந்திப்போம். பை.